அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்வீராக. உங்களுடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் கண்டு உணர்ந்து தெளிந்து விசுவாசித்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் நீ கொடுத்திருக்கிற அந்த வேதம் அதுதான் எங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி, இதயத்திற்கு சந்தோஷம், சமாதானம், வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறோம். வேதம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் அழிந்து போயிருப்போம். இந்த வேத வார்த்தைகளை அறியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் முடிந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே நாள் வரை கொண்டு வந்து 2025 காணும்படி செய்தது. முதல் நாளிலே மீண்டும் ஒரு விஷயம் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றும் கொடான மணி நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படி ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் யார் பெரியவன் என்று போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே இந்த ஊழியர்களிலே அவர்கள் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு அதுதான் சொன்னார். உங்களுக்குள் யார் பெரியவன் என்று நீங்கள் போட்டி போடுவதனால்தான் உங்களாலே ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஒரு சின்ன பேயை கூட ஓட்ட முடியல, உங்களால் ஒரு அற்புதம் செய்ய முடியல. ஏனென்றால் அதுதான் நாம் பார்க்கிற காரியம். எனக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ உங்களுடைய நாமத்துக்கு மையமே செலுத்த கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அவைகள் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு வளர மேன்மையடைய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோமா? இந்த வசனத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்தின பொழுது நான் யோசித்து பார்த்தேன். என்ன யோசித்தேன்? ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார் இந்த வருடம் என்று நான் பார்க்கிற பொழுது அதற்கான ஒரு விளக்க உரைகளை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது எப்பொழுதும் நான் பயன்படுத்துகிற நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பைபிளிலிருந்து நான் வாசிக்கிற பொழுது இந்த 11:40 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 40ஆம் வசனத்திற்கு விளக்கங்களை வாசிக்கிற பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார் பாருங்க. அது எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறதில்ல, 1-2 மாத்திரம் சொல்ல போறேன். ஏனென்றால் நாம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு வசனம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் என்று சொன்னால் அதற்குள்ளே அவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்த பிரியப்படுகிறார். நம் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும்படி பிரியப்படுகிறார். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மார்த்தாள் என்ன செய்கிறார்? அவள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நடக்கிற காரியம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று எனக்கு செவி கொடும், என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ விசுவாசிக்க கூடுமானால் இதை தான் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், 4 நாட்கள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்கும், பெட்டிக்குள்ள வைத்திருந்தாலும் அதை தோண்டி எடுக்கிற பொழுது அதனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். மக்கள் அதை அனுமதிக்க தயாராக, ஐயோ நாற்றம் எடுக்குமே என்று சொல்கிறார்கள் பாருங்கள். இங்குதான் கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசம் வருகிறது. இந்த ஒரு காரியங்களில் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்யுங்கன்னு சொன்ன கட்டளை கொடுத்தா கடைபிடிங்கன்னு சொன்னார்னா நிச்சயமாய் அதை கடைபிடிப்பதற்கு தேவையான எல்லா சத்துவங்களையும் பலனையும் கிருபைகளையும் கொடுப்பார். நாம் பயப்பட தேவையில்லை. என்ன, நாம நம்முடைய சொந்த பலத்தில் அவைகளை செய்வதில்லை. அவளை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரின் பலத்திலே சத்துவத்திலே நாம் சாய்ந்து அதை பற்றி கொண்டு நாம் செய்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுப்போம் பாருங்கள். ஆகையினால இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதைத்தான் நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் இதன் மூலம் ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்புகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது பாருங்கள். 2 மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் ஒரு வாக்குத்தத்தம் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை இருக்கும். நிபந்தனை என்ன? நீ விசுவாசித்தால், நீ வாக்குத்தத்தம் இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்ன? தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். பார்த்தீங்களா? ஸோ வெரி சிம்பிள் பாருங்க. ஒன்று, நீ விசுவாசித்தால்.
நீ விசுவாசித்தால் என்று சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கிறார் பாருங்க, அதிகாரத்தினுடைய முதல்ல சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறார், சொல்லவில்லையாங்கிறது இதே அதிகாரத்திலே வேறொரு இடத்துல அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். அதை தான் அவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். தேவனுடைய காரியங்களை பாருங்க, நாம அநேக காரியங்களை மறந்து போகிறோம், ஞாபகம் இருக்கிறது கிடையாது. அப்போ நிறைய காரியங்களை மறக்கிற பொழுது நாம் அடுத்தது என்ன செய்வதுன்னு சொல்லாமல் திகைத்து போகிறோம். ஆனால் தேவனுடைய பலத்தில், தேவனுடைய வழி நடத்துகிற நம்மை உட்படுத்தினா, அவர் நம்மை நடத்துகிற பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த விஷயத்தில் அதுதான் நான் பார்க்கிறோம். அப்போது நிபந்தனை விசுவாசிக்க வேண்டும், ஆசீர்வாதம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். தேவனுடைய மகிமையை காண்கிற பொழுது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி க்ளோரி ஆஃப் காட் த ஃபாதர், பிதாவை குறிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது நடக்கிற பொழுது சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ குளோரிஃபைட், தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஸோ தேவனுடைய மகிமை நீங்கள் காண்றீங்க, அதே நேரத்தில் தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஒவ்வொரு அற்புதத்திலும், ஒவ்வொரு புதுமை நடக்கிற இடத்திலும் இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறார். இந்த மகிமையை தான் அவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்போது ரோமருக்கு நிருபத்தில் தான் வாசிக்கிறோம், இந்த மகிமையை நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறது. அதை பார்ப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த முன்னுரை மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் அவசியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், வியாபாரத்தில் நஷ்டம், பாடு, உபத்திரம் வருகிற பொழுது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், என்னை விடுதலையாக்கும், என்னை நீங்கள் ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கிறீங்களா? அல்லது அவர் விடுவிக்கும்படி அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அதுதான் மிக முக்கியமான காரியம். நாம முற்றிலுமாய் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் பிரியப்படுகிறார். நாம் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் எதுவுமே முடியாது என்ற ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். we are empty, we are helpless, we have no strength, we cannot do anything என்ற ஒரு நிலையை நாம் உணர்வுகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல அற்புதங்களை செய்யவும் அதிசயங்களை செய்யவும் கூடும். அப்போ நம்ம அதை செய்யவில்லை என்று சொன்னால் நடக்கவே நடக்காது. இந்த விசுவாசத்தை குறித்து நாம் பல இடங்களில் பல காரியங்களை வாசிக்கிறோம், பல முறை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் நாம் இந்த வருடத்தில் முதல் நாளில் மீண்டும் ஒரு விசை ஆவியானவர் நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்திலே குறைவு இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எந்த விதத்திலே குறைந்திருக்கிறோம் என்று சொல்லி. இப்போ நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தீர்மானம் செய்து கொண்டு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் இப்படி தான் செய்வோம், எங்களுக்கு இப்படி தான் பழக்கம் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவை, சொந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சொந்த பலத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய நினைக்கிற பொழுது உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. எப்போ நாங்கள் விசுவாசிக்காமல் போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் விசுவாசிக்காமல் போகிறாங்க. அப்போது விசுவாசம் என்பது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். செயலற்ற விசுவாசம் அல்ல, செயலுள்ள ஒரு விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றதை நடத்தி காட்ட வேண்டும். பாருங்கள், நீ விசுவாசித்தால் என்கிற காரியத்தை பார்க்கிற பொழுது நாம் தேவனுடைய அந்த பலத்தை சார்ந்திருக்க வேண்டும். அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் போதும் என்று நாம் சொல்லிவிட்டு நம்முடைய பாரங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோமா? வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் ஆண்டவரே. அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. அதை விசுவாசிக்கிறோமா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறோமா? உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை அறிவேன், அவைகள் எல்லாம் உங்களுக்கு சமாதானத்துக்கு குறைச்சலுக்கு கிடையாது, மாறாக சமாதானத்திற்காக தான் என்று சொல்றாரு எரேமியா 29:11. அதை விசுவாசிக்கிறோமா? இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா வசனங்களும் நமக்கு தெரியும். ஆனால் do we believe that? அதை விசுவாசிக்கிறோமா? நம்ம நிறைய நேரங்களில் புலம்புவோம், நடக்கல, கிடைக்கல, போகல. ஸோ we are expressing our inability in believing the Lord Jesus Christ. But don't think that God is not able to help you. அவர் செய்ய முடியாமல் இல்லை,
அவரால் செய்ய முடியும். ஆனால் நாம் விசுவாசிக்கவே இல்லை, அதனால் நடக்கலை. நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கும். அப்போது அனாந்திர வழியிலே அவாந்திர வழியிலே ஆறுகளை தண்ணீரை உண்டாக்குன்னு சொல்லி சொன்னால் when there is nothing, அங்கே he will make a fountain அப்படின்னு என்ன இருக்கும்? That is the power of God, creative power. அப்போது அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது தேவனுடைய அந்த வல்லமையை உணர்வது தான். இல்லை இது எப்படி ஆகும் என்று சொல்லி நினைக்க கூடாது. மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். அப்போ சொல்றார், உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நிழலிடும், ஆகவே பிறக்கும் திருக்குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். இது மனுஷனாலே கூடாது, தேவனாலே கூடும் என்று சொல்கிற பொழுது அப்போதான் அவன் யோசிக்கிறான். நாம் எப்பொழுதும் மனித அறிவிலே தான் திங்க் பண்ணுவோம், அது எப்படி முடியும், எனக்கு கல்யாணம் ஆகலையே, எனக்கு கணவர் அறியலையே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுகிறவர், அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ தான் மரியாள் சொல்கிறாள், உன் வார்த்தையினுடைய எனக்கு ஆகிறவர் சொல்லி அங்கே தான் விசுவாசம் ஆரம்பிக்கிறது பாருங்க. இதைத்தான் எலிசபெத் சொல்கிறாள், விசுவாசத்தை பாக்கியவதி என்று சொல்லி. பார்த்தீங்களா? அப்போது இந்த விசுவாசம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். இது நடக்காது, இது கிடைக்காது என்று சொன்ன பிள்ளைகள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் இது எனக்கு கிடைக்கும், இது நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நான் சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்து இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய ஐடி கார்டு நான் வாங்கினேன் இந்த வருஷத்தில், என்னுடைய வழக்கு முடிந்த பிற்பாடு. அதில் என்னுடைய பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதை எனக்கு திரும்ப கொடுத்து, அதே பதவியை எனக்கு கொடுத்து அந்த ஐடி எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கப்பா. இது எத்தனை பேருன்னு கேட்டோம், அது எப்படி முடியும்? அது முடியாதுன்னு சொன்னாங்க, அது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்களே, என்னுடைய சொந்தங்கள் மந்தங்களையே என்னை டிஸ்கரேஜ் பண்ணினாங்க. they never encouraged me. You must understand the difference between discourage and encourage. So God is always encouraging us. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லவில்லையா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி தான் கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் நம்ம சொல்லுவோம், எப்பா மர மண்டை எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது, எருவு மாடு எத்தனை சொல்லும் கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய பாணி அது. ஆண்டவருடைய பாணி வேறு மாதிரி இருக்குது. நான் சொல்லலையா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, யோசித்து பாருங்க. அப்போது இந்த விசுவாசம் என்பதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து பார்க்கணும் பாருங்களேன். ஆனால் இன்றைக்கு நிறைய காரியங்களை நான் பார்க்குற, சபையில் சத்தம் போடுறது, ஜெபிக்கிறது, கத்துறது, குதி, இதுதான் விசுவாசம் என்று நினைக்கிறாங்க பாருங்க. இது ஆவிக்குரிய வெகுளித்தனம் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, இது கிடையவே கிடையாது. அமைதியாக தேவனை தேடுவது தான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. ஆக எனக்கு பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் விசுவாச தவறினோமோ அங்கெல்லாம் தோற்று போயிருக்கிறோமே, அந்த பகுதியை நாம் நினைப்பூட்டி பார்க்கணும். இந்த வருடத்தில் முதல் நாளிலே அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார், நினைப்பூட்ட வேண்டும். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம் அங்கெல்லாம் சரிப்படுத்தி ஆகணும். அப்போ சரிப்படுத்துவதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை முதல் நாளே கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போது ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை. ஸோ நிபந்தனை விசுவாசி, ஆசீர்வாதம் தேவனுடைய மகிமையை காண்பது. அப்போது glory of God, God's glory, அதுதான் நாம் பார்க்க வேண்டும். இதை குறித்து நான் இன்னும் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது பல உதாரணங்கள் பைபிளில் இருக்கப்படுது. அதை எடுத்து என்னுடைய லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தாங்க. 35-40 புதுமைகள் எடுத்து வாசிக்கிற பொழுது பல இடங்களிலே விசுவாசத்தை குறித்தான காரியங்கள் தான் வந்தது. என்னிடத்துல அந்த லிஸ்ட் ஒன்று இருக்கிறது, என்னிடத்துல நான் பார்த்தேன். அப்போது அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் விசுவாசத்திற்கு முக்கியப்படுத்துவதை பார்க்கலாம். இப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற இந்த முதல் நாளிலேயே நமக்கு இந்த விசுவாசம் வரவிட்டது. வருஷம் முழுவதும் நம் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நஷ்டங்கள், இழப்புகள் வரலாம், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருடத்தில் முதல் நாளிலே இந்த வாக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முதல் நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், தம்மட்டி அடித்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இதை நாம் மாட்டி வச்சிருக்கிறோம், ஏற்றி வச்சிருக்கிறோம் சொல்லி சொன்னால் நாம் விசுவாசிக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதெல்லாம் என்று நீங்கள் பாருங்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடக்கலை. நிறைய பேர் நான் புலம்புறதை நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்புகிற பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் தேவனை விசுவாசித்தால் அது நடக்கும் என்று நாம் ஒப்புக் கொடுக்குறோமா? அப்போ தேவனை விசுவாசிக்கிற பொழுது தேவன் சில எட்டிக்குத்து என்று சொல்லுவார்கள், நிபந்தனைகள், ஒழுங்குமுறைகள், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சும்மா நடக்கலை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் நம்ம இருந்தோம்னா அது நடக்காது.
அதுதான் அங்கே இருக்க வேண்டிய காரியம். ஆண்டோடைய வார்த்தையின்படி, ஆண்டோடைய கட்டளையின்படி நாம் இருக்குதா, இருந்துட்டு அது நடக்காமல் இருந்தால் யோசிக்கலாம். ஆனால் அந்த கட்டளைகளின்படி நீங்கள் செய்கிறீங்களா? உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகள் விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வர? அப்போ ஒரு ஆள் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வந்துடும் நீங்க நம்புறீங்க, நம்புங்க, கட்டாயம் வரும். ஆனால் தேவன் அது அந்த அந்த வித்தையை ரொம்ப நாள் நடத்த மாட்டார். ஒரு ஆள் ஜபத்தில் குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டே வருவார். ஒரு சர்டன் பீரியட் வருகிற பொழுது, குறிப்பிட்ட காலம் வரும்போது நிறுத்திடுவார். ஏன்? அப்போ இதே மாதிரி ஒருத்தவங்க ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் வர ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு தேவனை நோக்கி பார்க்க போகிறீங்க? நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக தேவனை தேட வேண்டும் அல்லவா? நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அல்லவா? அப்போ அதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? சில ஆசீர்வாதங்களை நிறுத்தி வைக்கிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா அதை புரிந்து கொள்வீர்கள். சும்மா எல்லாம் கேட்கக்கூடாது வசனத்துல. நான் பல முறை இதை தெரிவித்து தியானித்து அதை பற்றி பல ஆராய்ச்சி அப்படியே திங்க் பண்ணி அப்படித்தான் நான் சொல்றேன். உடனே நான் சொல்றதே கிடையாது. சும்மா 4 வசனத்தை மொத்த வாக்கியத்தில் எடுத்துக்கொண்டு நான் சொல்றதே கிடையாது. ஐ ரீட் த வேர்ட்ஸ் எகெயின் அண்ட் எகெயின். அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் இணை வசனத்திலே நான் பார்க்குறேன், அதுகளையும் வாசிக்கிறேன், அதோட ஒப்பிட்டு பார்க்கிறேன், அந்த என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவைகளெல்லாம் வைத்து அதை பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பெரிதான உண்மையை இதில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, இப்போ விசுவாசத்தை குறித்து இவ்வளவு சொல்லிட்டேன். தேவனுடைய மகிமையை பாருங்கள். தேவனுடைய மகிமையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை அழைக்கிற பொழுதே மகிமைப்படுத்துவேன்னு என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம உணர வேண்டிய காரியம். அழைக்கிற பொழுதே மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய அழைப்பு உன்னதமானது, உயர்வானது, மேன்மையானது. நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டார், பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக சில காரியங்களில் காலதாமதம் செய்யலாம், சில காரியங்களில் அதை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். அதை ஏன் அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அதன் மூலம் தேவனுடைய நாம மகிமை அடைய வேண்டும். தேவனுடைய தேவனுடைய நாம மகிமைப்பட அடைய வேண்டும். தேவனுடைய மகிமையை அந்த மக்கள் எல்லாம், அந்த அவிசுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் காண வேண்டும். அதற்காகத்தான் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய மகிமை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. பாருங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது தெரியும், நம்புகிறவனுக்கு தான் அது தெரியும், அந்த வார்த்தையை பற்றி கொள்றவனுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையை காண முடியும். அந்த மகிமையிலே நாம் பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமை நாம் அடைந்து கொண்டே வருவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதம் ஒரு புறத்தில் மகிமையை குறித்த ஒரு காரியம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு பின்னணியில் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க சொல்றேன். நீங்கள் அந்த வேத புத்தகத்தை திறந்து வைத்து அந்த 5 வசனங்களையும் பாருங்க. அதுல ஒவ்வொரு வசனத்துல ஆண்டவர் உணர்த்துகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? இப்ப வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அவன் வியாதிப்பட்டிருந்தான், வியாதி படுக்கையில் இருக்கிறான். சரி, அடுத்தது. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ நேசிக்கிறவர் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். இப்போ இந்த 4வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அதை கேட்ட பொழுது என்ன கேட்டாரு? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்றாங்க. நல்ல கவனிங்க. இந்த ஜெபம் பண்றதுலே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் ஜெபம். இதை நீங்க பார்த்து, நம்மள இருந்தா அப்படியே முட்டுவோம், மோதுவோம், கதறுவோம், அழுவோம், கண்ணீர் விடுவோம், குரலை உயர்த்துவோம், குரலை இறக்குவோம், தெக்க பார்ப்போம், வடக்க பார்ப்போம்.
அந்த சகோதரிகள் பாருங்க, அவங்க விசுவாசத்தை பாருங்க. they have just informed what is happening in their house. லாசரு வியாதியா இருக்கிறான்னு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. வேற ஏதாவது போட்டிருக்காங்க, ஆண்டவரே உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது அந்த முதல் வார்த்தையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பின்னால் வர்றதை பற்றி பேச்சு இல்லை. அப்புறமா வந்து ஒரு பாட்டு சொல்றது. ஆனால் அங்கே என்ன சொல்றாளுங்க, இயேசுகிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துல ஆள் அனுப்பினார். இப்போ நாம பிலிப்பியர்ல கூட வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியுதா வசனம், தெரியுதா, தெரியப்படுத்துங்கள். அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துறது தான் இன்றைக்கு நம்முடைய ஜெபமா இருக்கிறது, நம்முடைய வாக்கு தத்தத்தினுடைய முதல் பகுதியா இருக்கிறது. அப்போ நாம் அது விசுவாசத்தின் செயலா இருக்கிறது பாருங்க. இதற்காக 1.5 மணி நேரம் சோதனம் பண்ணின்னு 1.5 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இதுக்காக 1.5 மணி நேரம் ஆதியாகத்துல திருவள்ளிப்பாடு உள்ள வசனம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பைபிள் ஆண்டவர் சொன்னது அதுதான். அப்போ நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லும்படி ஆள் அனுப்பிட்டாங்க. ஆள் வந்துட்டான். இப்போ அதுதான் நான் பார்க்கிறேன் பாருங்க. அவர்கள் இருக்கிற பொழுது யார் அவள், மரியாள் யாரு, பரிமளம் தைல பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவளோ அந்த மரியாள். அவளுடைய சகோதரன் தான் லாசர். இந்த குடும்பத்தின் மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எருசலேமுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் வந்து தங்கி இருந்துட்டு அப்புறமா தான் போவார். இரவில் தங்கி இருப்பார், அங்கே உணவு எடுப்பார். அவ்வளோ விசுவாசமாக இருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது பாருங்க. ஆகவே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்துல ஆள் அனுப்பினார். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், உடனே பொறுப்பு வாங்க சொல்லல. அப்போ ஒரு மனுஷன் நாம் சிநேகிக்கிறோம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரன், என்னை மதிக்கிறீங்க, நீங்க ஒரு போதகன் நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லுகிற பொழுது, கேட்கிற பொழுது நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், உண்மையில என் மேல் அன்பா இருந்தா, நீங்கள் உண்மையிலே என்னை சிநேகிக்கிறவளா இருந்தா, if you really love Brother Regis and if you really believe in his words and if you really want to follow his faith இருந்தா நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாம அவருக்கு என்ன வேற வேலை, அவர் சொல்லிட்டு இருப்பார், அவ்வளவுதான். அவர் எப்பொழுதும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு, அதுதான் அவருடைய வேலை. நம்ம எப்பொழுதும் போல நம்ம இப்படியே இருப்போம் என்று சொன்னால் ஒரு மனம் திரும்புதல் வரதில்லை. சபையில ஒரு பெருக்கம் வரதே கிடையாது பாருங்க. ஒருத்தர் இன்னைக்கு காலையில ஒரு போதகர் சொன்னார், நான் கேட்டுட்டு இருந்தேன். சபை போதகர் சொல்லுகிற காரியங்களுக்கு சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களும் விசுவாசிகளும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த சபை வளராது. இந்த சபை வளர்றது கிடையாது. நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாய் தேய்ந்து கொண்டே இருக்குது. அவர் அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு சொல்லிட்டு அப்படியே தூண்டி விட்டுட்டு அவன் உடச்சிட்டு போறதான் பார்க்குறான். காரணம் என்னவென்று சொன்னால், நாம we are not submissive to God. நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறது கிடையாது. இவரால கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னா அவர் உடனே வந்துடுவார் என்று சொல்லி அவர்கள் நம்பி நாம் விசுவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் லாசருவை நேசிக்கலையா, நேசிக்கிறார். இந்த அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா கண்ணீர் விட்டார் என்று வரும். 35வது வசனம் என்று நினைக்கிறேன், அழுதார் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் அவருடைய செயலை நீங்கள் பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, நல்ல கவனிங்க, வியாதியா இருக்கிறான், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால மகிமைப்படுவார். ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த வியாதியினால தேவன் மகிமை அடைவார், இதமாகிய தேவன் மகிமை அடைவார். இந்த வியாதியினால தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைவார். அப்போ அந்த வியாதியை குறித்து அவர் சொல்லுகிறாரு, இது மரணத்துக்கு ஏதுவாய் இல்லைங்கிறார். ஆனா செத்துட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆகுறது, நாருமே இந்த வசனம் பின்னால் வருகிறது பாருங்க. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அப்ரோச் எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. அப்போ நல்ல கவனிச்சிங்கன்னா, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரர் இடத்திலும் லாசர் இடத்திலும் என்னவா இருந்தார், அன்பா இருந்தார். அன்புக்கு என்ன அடையாளம்? நம்ம சொல்லிட்டோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே புறப்பட்டு ஓடுவோம், உடனே வருவோம். நம்முடைய மனித உறவில நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய உறவில பார்த்தா அப்படி இல்லை. ஆகவே அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் என்ன பண்றாரு, 2 நாள் தங்குறார். பார்த்தீங்களா? அப்போ லாசருவை நேசிக்கலையா, மார்த்தாளையும் மரியாதையும் நேசிக்கலையா? அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தாரு, அதுக்காக வந்து ஒரு உப்பிட்டவரை உள்ளவர்கள் சொல்லி சொல்றாங்க உலகத்துல வழக்கத்துல இருக்கிற பழமொழி. அப்படியாவது ஒரு நன்றியோடு ஆண்டவர் போய் அவன் பையனை குணப்படுத்திருக்க கூடாதா? யோசித்து பாரு. ஆனால்
அவர் இன்னும் 2 நாள் என்ன பண்றாரு, தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷன் நோக்கி சொல்றாரு, நம்ம மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் சொல்றாரு. அது சீஷன் சொல்றாங்க, ஐயோ வேணாம் வேணாம், இப்பொழுது யூதர்கள் என்ன பண்றாங்க, உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அங்க இடத்துக்கு போகாதீங்களா, போகலாமான்னு கேட்கறாங்க. ஸோ இயேசு பிரதி உத்தரமாக சொல்றாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நம்ம எதுல நடக்கிறோம், பகலில் நடக்கிறோமா, வெளிச்சத்தில் நடக்கிறோமா, இருளில் நடக்கிறோமா, மறைவான காரியங்களை செய்கிறோமா பாருங்க. சில பேர் நம்ம நினைக்கிறோம், நான் சில காரியங்களை ஓப்பனா நான் சொல்லுகிற பொழுது பேசுகிற பொழுது அவர்களால அதை நான் வெளிச்சத்துல சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. என்னென்றால் அவருடைய உள்ளத்துல களங்கம் இருள் இருக்கிறது. அவர்கள் வேறு ஒரு கண்ணாடியை வச்சு என்ன பார்க்குறாங்க. அப்போ அந்த கலர் தான் நான் தெரியுவேன். அதனால பிரதர் வந்து ரகசியமாக எல்லாம் செய்கிறாரு என்று ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார் நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக கிடையவே கிடையாது. நான் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை கண்டிக்கிறது உடனடா எல்லாத்தையும் முளையிட்டு இருப்பார். யார்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டார் அவர். அப்படியே சொல்லிடுவார். ஏன் அப்படின்னா எதுக்கும் மறைக்கணும், மறைக்கிறதுனால என்ன வந்துட போகுது, யாராவது ஒருத்தவங்களுடைய கெட்ட பேர் உண்டாக்கக்கூடாது, அது மறைக்கணும். அவங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மறைக்கணும். ஆனால் நன்மையான காரியங்களை மறைக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. பொறாமப்படுறாங்க, காய்முகாரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே போன்னு சொல்றாரு, உங்க பதில் சொல்றாங்க, நடந்த காரியத்தை பாருங்க, தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் காலதாமதம் செய்து அங்கு போகிறார். இந்த ஒரு 4வது வசனத்தை மாத்திரம் நான் வாசித்தேன். அதற்கு என்ன விளக்கம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, when he heard this, Jesus said, this kind of sickness will not end in death. No, it is for God's glory, so that God's Son may also be glorified ன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 4வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எனி ட்ரையல் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது தேவனுடைய மகிமைக்காக வருகிறது. ஒரே ஒரு முறை நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது, உங்கள் வாழ்க்கையில ஒரு வேதனை உண்டாகிறது, உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் மாத்திரமல்ல, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியை பார்க்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அது நடக்கவே இல்லை. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ட்ரையல் இஸ் கோயிங் ஆன், நடந்து கொண்டே இருக்கிறது. நான் எத்தனையோ முறை கேட்டுட்டேன், எவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்கிறேன், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா, என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா, எனக்கு இன்னும் பதில் வரலையே நம்ம நினைப்போம் பாருங்க. ஸோ நமக்கு உபத்திரம் வருகிறது, பாடு வருகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உடனடியாக இயேசு குறுக்கிட்டு என்னை குணப்படுத்தணும், என்னை விடுவிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். வழக்கில் நான் சிக்குகிற பொழுது எனக்கு வந்து முதல்ல வந்து அப்போ வரும், ஆண்டவரே நான் மூக்கு மொழியை செய்கிறேன் போகிறேன் வரேன், என்னை இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். ஆண்டவர் தலையில் ஒரு அடி சொன்னார், பைத்தியக்காரா, காலதாமதம் பண்ணாதான் உனக்கு வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்றாரு. நீ அவசரப்பட்ட உடனே நீ செஞ்சுட்டுனா என்னுடைய நாம மகிமை அடையாது, என்னுடைய பிதாவின் நாம மகிமை அடையாதுன்னு சொன்னார். நல்ல கவனி. ஸோ நான் 14 வருடங்கள் காத்திருந்தேன், மிகவும் அதிகமாக. யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கணும், ஒரு ட்ரையல், ஒரு சோதனை நமக்கு வருகிற பொழுது அது எதற்காக வருகிறது என்று சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனை மகிமைப்படுத்தும்படி தான் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஸோ எனி ட்ரையல் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, a believer faces can ultimately bring glory to God, because God can bring good out of any trial, any bad situation. ஒவ்வொரு கெட்ட சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில், நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிற நேரத்தில், வேதனைகளில், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, எனக்கு ஏன் இந்த சோதனை, எத்தனை முறை எனக்கு இந்த சோதனையை கொடுப்பீங்க, யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். நெருங்கி பழகி வாழ்ந்த நண்பர் விரோதியா மாறிட்டு துரோகம் பண்றாங்க, அவர்களாலே நம்முடைய பெயர் கெடுக்கப்படுகிறது, நம்முடைய செல்வாக்கு குறைகிறது, நம்முடைய வசதிகள் குறைகிறது, மாத்திரமல்ல நம்முடைய சாட்சியை நாம் இழந்து போகிறோம். நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடித்தது என்னன்னு சொன்னா, நான் சொல்லாத சில காரியங்களை என்னோடு நெருக்கமாக இருக்கிறவர்களிடத்துல நான் சொன்னதாக போய் சொல்லி மறைமுகமாக அவர்களுக்கும் எனக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணுகிற அநேக நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் போய் கேட்க மாட்டேன், என்ன யாராவது என்னை பற்றி சொன்னாங்களா, ஏன் என்னை பற்றி சொன்னாங்களா, கேட்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் கேட்க மாட்டாரு, அதனால என்ன சொல்லி வைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட, எழுத்த வீட்டுக்காரங்கக்கிட்ட நம்மளை பற்றி குறைவாக சொல்லி நம்மை குறைவாக எடை போடும் பொழுது செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய சபையில் போகிறதே கிடையாது, அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது.
அவர்கள் எல்லாம் உட்கார எழுந்திரிக்க சபைக்கு போகிற ஆளுங்க தான் பாருங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளியரங்கமாக அவர்கள் அந்த துரோகத்தை செய்கிறார்கள். நாம் கேட்க மாட்டோம் என்று சொல்லி நாம் அவன்கிட்ட மறுபடியும் கேட்க மாட்டோம். பிரதர் ஜூடு என்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்க மாட்டோம். அவரும் வந்து ஐயோ பிரதர்கிட்ட சொன்னதை தப்பாக நினச்சிப்பாருன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த லிங்கை பாருங்கள். ஆனால் யாருடைய பேர் கெடுக்கிறது? என்னுடைய பேர் கெடுக்கிறது. நீங்கள் யாராவது நீங்கள் மூடி மறைச்சாலும் மறைக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை பிசாசு செய்கிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ட்ரையல். அதுதான் நமக்கு வரக்கூடிய சோதனை. அந்த ட்ரையல் வருகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டில் பிலீவ் இன் காட், தேவனை விசுவாசித்தால் நிச்சயமாகவே நீங்கள் என்னவாவீங்க? அந்த காரியத்தில் ஜெயம் பெறுவீர்கள். தேவன் உங்களை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை தெரிவிக்கிறார். இப்போ நான் சும்மா பிளஃப் பண்ணல. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நீங்கள் தோற்று போகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிற பொழுது ஆண்டவருடைய நாம் மகிமையிடுவதற்காகத்தான் ஆண்டவர் விசுவாசிச்சார் என்று விசுவாசித்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவரே உங்களுக்காக நான் எவ்வளோ ஓடுறேன், உங்களுக்காக நான் எவ்வளோ செய்கிறேன், உங்களுடைய ஊழியத்துக்கு எவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளவும் பண்ணுறேன், இன் ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு ஏன் அது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் மேலே வெறுப்பை தான் நம்ம காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியும், அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமை அடையணும், அதன் மூலம் என்னுடைய நாமம் மகிமை அடையணும், அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற காரியம் நடக்கணும், ஆகவே தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ லாசரு வியாதியாக இருக்கிற போது இவர் சொல்கிறாரு, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை என்று சொல்கிறார். காலதாமதம் பண்ணுகிறார் பாருங்க. சீசன் கூட சொல்கிறாங்க, அதை வாசிச்சிங்கன்னா தோமையார் அங்கே இருக்கிறார், குறுக்க வருவார் தோமா. அவர் கூட சொல்வார், ஆண்டவரே கொஞ்சம் போய் சீக்கிரமாக பார்த்து குணப்படுத்துங்கிறார். யார்? அவர் ரொம்ப விசுவாசத்தோட சூப்பர்மேன். அவர் எங்கள் கையை விடுவோம், எங்கள் கையை விடுவோம் சொன்னவர் தான் அவர். அவர் தான் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவசியம் நீங்கள் போய் பார்த்து என்ன பண்ணுங்க, சுகம் கொடுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எனி ட்ரையல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது கர்த்தர் அதன் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச பிரியப்படுகிறேன். உதாரணத்துக்கு எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசேப்பின் வாழ்க்கையில நடந்ததை பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்த ட்ரையல் சோதனைகளை பார்த்தீங்களா? தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகன். இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு லாபான் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு அவனுடைய கதை, அவன் ஒரு பொண்ணை கேட்க, அவன் வேற ஒரு பொண்ணை காட்டி ராத்திரியில் கல்யாணம் பண்ணி அனுப்ப, அதுக்கப்புறம் வேலைக்காரி, இப்படி பல கதைகள்லாம் நடந்து கடைசியாய் அவன் நேசித்த உண்மையாய் அவன் விரும்பிய அந்த மனைவிக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் ஒன்று தான் பெஞ்சமின், ஒன்று யோசேப்பு. அப்போது யாக்கோபு அதனால என்னவா இருக்கிறான்? ரொம்ப பிரியமாக இருக்கிறான் பாரு. அவனுக்கு ஒரு சிவப்பு வங்கியில் வரி வரியாக போட்ட ஒரு ஆடையை வேறு அவன் நெய்து ஒற்றை இதில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனால் பிள்ளைகளெல்லாம் அவனுடைய உடன் பிறந்தவங்களாம் பொறாமப்படுறாங்க பாருங்க, அவனுக்கு வந்த ஒரு சோதனை இல்லை. அப்போது நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறான் ஆடு மேய்க்கிற இடத்துல. அப்போ இவன் தான் அவன் கனவு கண்டான். அதெல்லாம் நாமெல்லாம் அவனை வணங்குவோன்னு சொன்னால் நம்முடைய அறிக்கட்டுகள்லாம் இவனை தீர்த்து கட்டிடுவோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க பாருங்கள். அதான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பாழுங்கல்ல போடுறாங்க, அப்புறம் தூக்கி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் எகிப்தில் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். அவனுடைய மனதில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். 50-20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது அவன் போன இடத்துல போத்திபார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அவனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்குறாங்க. ஆனால் அவன் மனைவி அவன் மேலே ஈர்ச்சித்து இல்லாத போல சொல்லி ஜெயிலில் தூக்கி போடுறான். மறுபடியும் அவன் வெளியில் வரான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். இப்போ இதே சகோதரர்களை வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு அரிசி மூட்டையும் கோதுமை மூட்டையும் கட்டி அனுப்புகிறான்னு சொல்லி பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு தேவனை அவன் நம்பியிருக்கிறான். பைபிளை வாசிச்சிங்கன்னா ஆதி ஆகமத்தில் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பார்த்துருக்கிறீங்களா? யோசேப்பு கூட யார் இருந்தது? தேவன் இருந்தார். இந்த ட்ரையல் எல்லாம் அவனுக்கு வந்தது பாருங்க. இப்போ 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது நீங்களும் எனக்கு துரோகம் செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் என்ன பண்ணிருக்காரு? அதை நன்மையாய் மாற்றி இருக்கிறார். பார்த்தீங்களா? இதைத்தான் யோவான் 11:4 சொல்றார். அவர் இது நன்மைக்கு ஏதுவான ஒரு வியாதி. இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே வந்திருக்க வியாதி. இதன் மூலம் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி வந்திருக்க வியாதி என்று சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ யோசேப்பினுடைய காரியங்களை பாருங்க. அந்த தேசத்திலே பெரிய அதிபதிக்கு சமமாய் அவனுக்கு ஒரு ரதம், ஒரு பதவி, அப்படிலாம் கர்த்தர் கொடுத்து அவனை உயர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி ஊழியத்தில் வளரணும், மேன்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆண்டவர் நம்ம உயர்த்தினா யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நமக்கு அந்த விசுவாசமும் இல்லை. நம்ம இந்த விசுவாசம் இல்லாத நம்ம என்னத்தை போய் போதிக்க போகிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. when we believe in Christ, he will definitely do that. என்ற உண்மை நமக்கு வரணும். அதை விட்டுட்டு நானே முட்டி மோதி கத்தி கதறி நான் பெருமைப்படுத்தி நான் ஒரு கெட்டிக்கார மாதிரி காட்டினேன்னா பிரயோஜனமே கிடையாது. இட் வில் நாட் பி there. அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னார். எத்தனை சோதனை, வேதனை, பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக பார்த்தீங்களா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்றார். பார்த்தீங்களா? அப்புறம் வாசிங்க. 28 முடிஞ்சிருச்சா? மறுபடியும் 28 வாசிங்க ஃபுல்லா. அன்றியும் இதுல ஒரு வசனத்துல இந்த 8:28 கவனிக்க வேண்டியது என்னவென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடு வரும், ஊத்தனம் வரும், ட்ரையல்ஸ் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், தோல்வி வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். ஆனால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க. தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாக இருந்தால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போ சகலமும் என்னவா இருக்கும்? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இப்போ லாசருடைய வாழ்க்கையில அதான் நடக்கிறது பாருங்க. ஆண்டவர் காலதாமதம் பண்ணி வரார். ஆனால் அந்த காலதாமதம் தேவனை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அது பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சுருக்கமாக 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். முதலாவது நூற்றுவர் தலைவருடைய காரியம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 5 முதல் 13 வசனம் வரையில வாசிப்போமா? இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குகிறார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்ற ஒருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 13வது வசனத்துல பாத்தீங்களா? 10ல சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள நான் பார்க்கலன்னு சொல்றாரு. அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட பிற்பாடு அவனுடைய விசுவாச அறிக்கை. அப்போ அவனுடைய விசுவாச அறிக்கையின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த நாழிகையிலே அந்த நேரத்தை அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அந்த 100 தலைவனுக்கு இருந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது அவன் விசுவாசித்தான். ஆண்டவரே, எங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, அவ்வளோ தூரம் இருக்குது வீடு, அவங்களாம் நீ டிராவல் பண்ணி வர வேணும். ஆனால் இங்கே இருந்தபடி நீ ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். அதுதான் விசுவாசம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அப்போ நடந்து போகிறான். அடுத்த நாள் எந்த நேரத்தில் ஊழியக்காரன் குணமானு சொல்லி கேட்கிற பொழுது இயேசு எப்பொழுது சொன்னாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தைப்படி உனக்கு அந்த நேரத்திலே அவன் சுகமாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வந்திருக்கிறதா? பைபிள் படிக்கிறவங்களை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசம் வந்திருக்கிறதா? 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம், சீக்கிரமா பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 18லிருந்து 26 வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய
வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, 2 புதுமைகள், அற்புதங்கள் நடக்கிறது. ஒன்று, அங்கே 12 வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாகிறது. ஆணையின் விளிம்பை தொட்டாலே சுகமான விசுவாசத்தோடு வந்து முட்டி மோதி போராடி தொட்ட பொழுது சுகமடைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதை உணர்கிறார். வல்லமை புறப்பட்டு சொல்லி சுகப்படுத்தினதை அதை சாட்சியாக சொல்றாரு. ஆகவே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளுக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வந்திருக்கிறதா? நிறைய காரியங்கள் நடக்காம இருக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. நீங்க பாருங்க, ஆனா அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கட்டாயமாய் கிடைக்கும் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களா? பார்த்தீங்களா? அதுதான் அவர் சொல்றார். தொட்டாலே சுகமாவேன் என்று சொல்றான். அங்கே 100 தலைவன், இங்கே இந்த 12 வயது உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பாருங்க. அப்போ அவள் அப்படியான ஒரு சுகத்தை பெறுகிறாள். அது போலவே அந்த தலைவன் வந்து சொல்றான், பணிந்து என் மகள் செத்துட்டா, நீங்க வந்து அவள் மேல ஒரு கையை வையும்னு சொல்றான், பிழைப்பாள்னு சொல்லி. ஆண்டவர் போயிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ குறுக்க வரா. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா தாரை ஊதுகிறவர்களையும் அப்போ எல்லாரையும் இறைகிறவர்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி கொண்டு போகிறார். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃபார்முலா மரணம் என்பதுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ஃபார்முலா மரணம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே என்ன சொல்றார்? லாசரு மரிக்கலைங்கிறார். இங்கே இந்த பொண்ணு மரிக்கலைங்கிறார். பாருங்க, அவன் செத்து போயிட்டா நீ வந்து கையை வச்சு எழுப்புங்கிறான். இவர் சொல்றாரு சிறு பெண் மரிக்கவே இல்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். பார்த்தீங்களா? இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து நகைக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால. சரி, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணினுடைய கையை பிடித்தார். உடனே அவள் என்ன பண்ணா? எழுந்திருத்தாள். இந்த சங்கதி தேசமெங்கும். 3வது காரியம் விசுவாசத்துல பாருங்க. ஸோ விசுவாசித்தா என்னென்னலாம் நடக்கும் என்று நீங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நேரம் குறைவா இருக்கப்படினாலே அதோடு நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 11 முதல் 16 வசனத்துல நாயின் ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல அந்த விதியினுடைய மகனை குறித்த ஒரு காரியம் வாசிப்போமா? மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்துல பாருங்க, மரித்தவன் எழுந்து உட்கார்றான், பேச தொடங்குறான். ஒவ்வொரு ஓமையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 100 தலைவனுடைய காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12 வயது பெருமனுஷனை தவிர மரித்து போன சமாச்சாரத்தை தான் அது மரணம் இல்லை, சாவு இல்லைன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அவங்களை எழுப்பி நடத்த வைக்கிறாரு. ஏனென்றால் அதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை போய்கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு என்று இருக்கிற காரியங்கள் இல்லை. என் ஆண்டவரோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்று நான் பார்க்கிறேன். நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு நடக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிற பெற்றுக்கொள்கிறேன். அப்போ விசுவாசத்தால் தன்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறபடி தான் பார்த்தேன். நேற்றைய தினத்தில் புது வருட ஆராதனைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்ததை விட அதிக மக்கள் வந்தாங்க. பழைய வருட ஆராதனை முடிகிற போது நான் ஆலயத்தில் நிரம்பி அழித்தக்கதான் மக்கள் வந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு? அவ்வளோ பேர் வந்தாங்க. அப்போது நம்ம முயற்சி செய்து ஜெபம் பண்ணி நம்ம நடந்து தான் வருவாங்க. நமக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், மற்றவர்களை கூட்டி கொண்டு வரணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வரணும். அது வரதில்லை. ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் வரதில்லை. பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய சுய காரியங்களுக்காக தேவனை தேடுகிறதுனால தான், சுய பெருமைக்காக, தற்பெருமைக்காக, சுய நன்மைக்காக.
மாறாக பொது நலனுக்காக நாம் தேடினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் வேலைக்காரனுக்காக வரான். நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே 11ஆம் அதிகாரத்துல 24, 25 வசனத்தை வாசியம் பண்ண மார்த்தாள் சொல்றா, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்து எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். என்னை உயிரோடு இருக்கிற என்னை விசுவாசிகள் என்னென்னைக்கும் மரிப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மரணத்தையும் இதில் பூர்த்திக்கலாம் வேண்டாம். நம்ம விசுவாசத்துக்கு விலகி சத்தியத்தை நடக்காம வார்த்தையை விட்டு விலகி நடந்தோம்னா நம்முடைய நடைபணமாக தான் இருக்கும். ஆனால் தேவனை தேடி வருகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு உயிர் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்கிறார் என்று பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிற பொழுது சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் ஜெபம் 24ஆம் வசனத்தில், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவரும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இப்போ தேவன் மகிமை, நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓகே, தேவனுக்கு. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறார், கர்த்தருடைய தேவனுடைய குமாரன் மகிமை அடைகிறார். இப்போ இங்க பாருங்க 17 இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் என்ன பண்றேன், அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றாரு. அப்போ நமக்கும் அந்த மகிமையை கொடுக்க கர்த்தர் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். நாம எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் இந்த முதல் நாளில் ஒப்பு கொடுத்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் எத்தனை என்று சொன்னால், இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் வருவது நடக்கும். இந்த வாரத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்கள் வீட்டில் நடக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபெய்த். நீங்களுடைய விசுவாசத்தில் தான் நடக்கும், என்னுடைய விசுவாசத்தில் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தில் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ தேவன் மகிமை அடைகிறார், தேவனுடைய குமாரன் மகிமை அடைகிறார். மாத்திரமல்ல, நீங்கள் மகிமை அடைகிறீர்கள். பாருங்க, இந்த மகிமையை குறித்து எங்க வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார், யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவளை தகுதிப்படுத்திருக்கிறார், யாரெல்லாம் தகுதிப்படுத்திருக்கிறாரோ அவர்களை நம்முடைய மகிமையில இருக்குது. 8:30-31 வாசிக்க பார்க்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, உங்களை முன்குறித்திருக்கிறாரா, விசுவாசிக்கிறீங்களா? 1. எவர்களை அழைத்தாரோ உங்களை அழைத்திருக்கிறாரா, விசுவாசிக்கிறீங்களா? 2. அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். நீதிமான்களாய் ஆக்கப்படுறீங்களா? கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றினது. இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இனி பாவி அல்ல, நீதிமான்கள். 3வது. அப்புறம் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி, எவர்களை எல்லாம் நீதிமான்களாய் மாற்றினாரோ அவருடைய தம் மகிமையிலே பங்கு வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுடைய குமாரனுக்கே மகிமை, உங்களுக்கும் எனக்கும் மகிமை. இந்த மகிமையை கொடுக்கும்படி தான் இயேசு பூமியில வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் இயேசுவின் ஜெபம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், விசுவாசித்தீர்கள் என்று சொன்னார், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், அதில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள், தேவன் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் தொடக்கத்திலே விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் இது நடக்கும் நடக்காது என்றெல்லாம் நாங்கள் ஆண்டவரே பின் தங்காமல், பின்னடையாமல், பின்னோக்கி பாராமல், சோர்வடையாமல், என் தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய பலனிலே எங்கள் பலன் பூர்ணமாய் விளங்க முடியும். எங்களை முற்றிலுமாய் உள்ளத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்துகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டவர்கள் அவருடைய உள்ளத்திலே அந்த வசனம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். வண்டியில போனாலும், வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும், இரவு தூங்கும் பொழுதும் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி விசுவாச வீரர்களாய் மாற்றுவீராக. விசுவாசத்தினாலே இவர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதை அறிக்கை செய்வார்களாக. அதன் மூலமாய் அவருடைய மகிமையிலே பிரவேசிப்பார்களாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் விசுவாசி எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்கள் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற, யூடியூப்ல கேட்கிற, இன்னும் அவனுடைய ஏஎம்என் டிவில கேட்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உடைய மகிமையிலே பங்கு பெறும்படி கொண்டு போய் சேரும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை